கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு எதற்காய் வந்தார்? மரிக்கதான் வந்தார். மரித்தது மட்டுமல்ல, உயிரோடு இருந்தார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் மேல வந்து இறங்கி இருக்கிறது. அவருடைய மகிமை இந்த இடத்தை மூடுகிறது. ஹல்லேலூயா. இயேசு அதான் இங்கிலீஷ்ல பாடுவாங்க, he came to die so that we might live. அவர் எதற்காக வந்தார் என்றால், அவர் மரிக்க வந்தார். எதற்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய வியாதிகளுக்காக, நம்மளுடைய சாபத்துக்காக, நம்மளுடைய தரித்திரத்துக்காக அவர் மரிக்க வந்தார். மரித்து போய் அப்படியே போகவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அதனால அவர் நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது அந்த வல்லமை உங்க மீது இறங்கட்டும். அந்த உயிர் திறந்த வல்லமை. நாம் மரித்த ஆண்டவரை வணங்கவில்லை, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை வணங்குகிறோம். மாறினார் என் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே தாழ்ந்தே மாண்பிலே. மாறினார் மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே இயேசுவின் மகனிலே தியானம் அறியலாகுமோ? இதற்கேதும் வேறில்லையே, இதற்கேதும் வேறில்லையே. இயேசுவின் மகனிலே அதெல்லாம் அறியலாகுமோ?
நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அவருடைய அன்பு ருசித்து நேசித்து அதை பார்த்தவன் நான். நீங்களும் ருசித்து பார்த்துருப்பீங்க, அதனாலதான் ஓடி வரீங்க. நம்ம ஏதோ நல்லவங்கனால நம்ம இங்க வரல, அவருடைய அன்பினால வந்து நிற்கிறோம், அவருடைய இரக்கத்தினால தயவுனால வந்து நிற்கிறோம். இல்ல நம்ம ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டோம், இல்ல அவர் பண்ண தியாகத்தை இந்த உலகத்துல யாருமே பண்ண முடியாது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, உங்களுடைய பாவம், உங்களுடைய ரோகம், உங்களுடைய வினை, கர்மம், அங்க பிரதிஷ்டை எல்லாவற்றையும் அவர் சுமந்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். 2ஆம் மாதமாகிய இயேசு எல்லாம் வாய்களை திறந்து, இயேசுவை நீங்க சிலுவைக்கு போகாவிட்டா என் வாழ்க்கை என்ன இருக்கும் சொல்லுங்க. வாயை திறந்து உண்மையா முழு மனதோடு முழு இதயத்தோடு என் வாழ்க்கை என்னவா இருக்கும், என் வாழ்க்கை என்னவா இருக்கும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க சிலுவையில போய் என் பாவத்தை சுமந்தீங்க, என் அக்கிரமத்தை சுமந்தீங்க, என் மீறுதல்களை சுமந்தீங்க, என் வியாதி, வியாகுலம், வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அக்கிரமங்களை சுமந்தீங்க, மீறுதல்களை சுமந்தீங்க, என் கோபத்தை சுமந்தீங்க, என் எரிச்சலை சுமந்தீங்க, என் கசப்பை சுமந்தீங்க, என் வைராக்கியத்தை சுமந்தீங்க, என் பிடிவாதத்தை சுமந்தீங்க, எல்லாவற்றையும் சுமந்தீங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி நீ கேளுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. Holy Spirit, you take control of this hour. You sweep this place with your mighty power. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை முழுவதும் உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓட்டல் காட்சில என்னுடைய இருதயத்தில் உடைய வார்த்தையும், என் வாயில் உடைய வார்த்தையும், சிந்தையில் உடைய வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. அது 30, 60, 100 லட்சம் கோடிகளாய் வரட்டும், அக்னியாய் பறக்க வரட்டும். வார்த்தையை கேட்கிறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வியாதிகள் சுகமாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அரண்கள் நிர்மூலமாக்கப்படட்டும், பாண்டேஜ்கள் ஒட்டைக்கப்படட்டும், சாபத்தின் கயிறுகள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கிறேன். எல்லா பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் ஃபயர் ஆஃப் காட் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறட்டும், ஒவ்வொரு இல்லத்தை விட்டும், ஒவ்வொரு இருதயத்தை விட்டும், ஒரு சிந்தையை விட்டும், எண்ணத்தை விட்டும் வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ரபா ஹபா ரபா ரபா ஓ ரபா ஹபா ரபா 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 ஓ ரிபா ஹபா ரபா 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 ஓ ரபா ஹபா ஹபா ரபா ரபா ஓ ரபா ஹபா 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 ஓ ரிபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஓ ரிபா ஹபா ஹபா. வாயை திறந்து நல்லா ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஓ ரிபா ஹபா ஹபா. அவருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் நீங்க தொடுங்க, நீங்க தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. லூக்கா 23ஆம் அதிகாரம் உட்கார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32 வாசி. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதான் இயேசு பேசின முதல் வார்த்தை. இந்த மன்னிக்கிற குணம் நீங்க இயேசுவை பின்பற்றுவர்களா இருந்தால், உண்மையா முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு அவரை பின்பற்றுனீங்கன்னா நீங்க உங்களுக்கு மன்னிக்கிற குணம் இருக்கும். மீதி
நிறைய பேர் நிறைய வணங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். நம்ம இந்த நாட்டில் எத்தனையோ பேர் எவ்வளோ காரியங்களை நம்புகிறாங்க. நம்ம இயேசுவை நம்புகிறோம். இயேசுவுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இயேசு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா மன்னிக்கிறது. பிதாவை இவர்களை மன்னியும். இப்படிப்பட்ட வார்த்தை யாராலையும் சொல்ல முடியாது. பெரிய தத்துவர்கள், வல்லுநர்கள், பெரிய வியாக்கியானம் பண்ணுறவர்கள், வரலாற்றை எழுதினவர்கள், சட்ட திருத்தங்களெல்லாம் எழுதினவர்கள், இவர்கள்லாம் வாழ்ந்து போயிருக்கார்கள், பெரிய மேதைகள்லாம். ஆனால் இயேசு மாத்திரம் சொன்னார். என்ன சொன்னார்னா, பிதாவே இவர்களை மன்னியும். இப்படிப்பட்ட வார்த்தையை யாருமே சொல்லலைங்க. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னாருன்றதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா பிசாசு ஒவ்வொரு கண்களை கட்டி வச்சான், சிந்தைகளை எண்ணங்களை கட்டி வச்சான். அந்த ஊர்ல தான் அவர் இருந்தாரு 33 ஆண்டுகள். அந்த ஊர்ல தான் அவர் பழகினாரு. அந்த ஊர்ல ஒவ்வொருத்தவங்களோட அவர் சாப்பிட்டுருக்காரு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, எல்லாரோடையும் அவர் பழகி இருக்கிறார். பார்த்தவங்களெல்லாம் மனதுருக்கி சுகமாக்கி இருக்கிறார். அவரை தெரியாதவங்க அந்த ஊர்ல யாருமே கிடையாது. ஆனா அந்த இயேசுவை சிலுவையில் அறைய என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க அந்த ஊர் ஜனங்களே. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஏன் ரத்த சாட்சியா மறிச்சுட்டு இருக்காங்கன்னா, இவருடைய ரத்த பலி எங்க மீதும் என் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு சுட்டு சாகடிக்கப்படுகிறாங்க, ரத்தம் சிந்தி சாகடிக்கப்படுகிறாங்க, இல்ல தற்கொலை படைகளை அனுப்பி சாகடிக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் மூலம் சிதறிக்கப்பட்டு, நீ கோத்திரம் 12 கோத்திரமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ளே கிடையாது. உள்ளே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நீங்க போய் கேட்டாலும், ஆனா 12 கோத்திரமும் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் பாம்பேல இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க. தாமஸ் இங்கே வந்தார், சரிங்களா? ஸ்ரீடர் தாமஸ் இங்கே வந்தார், மெட்ராஸ்க்கு வந்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் அபிஷேகம் பண்ண, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் நம்பாமல் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தபடினார். ஒரு பாவம் அறியாத இயேசுவை, புரியுதா? ஒரு பாவம், ஒரு சிங்கிள் ஒரு ஒரு துளி அளவு கூட பாவம் அறியாத இயேசுவை அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. அதனால அவங்க ஏற்றுக்கிட்ட அந்த இரத்த பலி தான் இன்னைக்கும் அவங்களுக்கு நடக்குது. இன்னைக்கு அதில் பாதி பேர் மனம் திரும்பியிருக்காங்க, பாதி பேர் மனம் திரும்பலை. அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாதிரி இருக்கிறாங்க. பரிசேயர்கள் அவங்க மோசையை நம்புறாங்க. இயேசு வந்தது, இயேசு ஒரு சாதாரண தச்சனுடைய மகன் என்று சொன்னார். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலே நம்பாதவங்க. புரியுதுங்களா? இன்னைக்கும் இந்திய தேசத்துல நிறைய பேர் இயேசுவை நம்பாத காரணம் இதுதான். இயேசு வந்த ஏதோ சரித்திரம் சொல்றது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இதை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. புரியுதா? யார் எவ்வளவு பெரிய உலகத்தை திருப்பி போட்டா கூட இதை அழிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு முன் யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. அவர் ஆதியிலே ஆதாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறார் ஏதேன் தோட்டத்துல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரே கடவுள் 3 வேலையை செய்கிறார். இப்ப நான் என் பையனுக்கு அப்பா, எங்க அம்மாவுக்கு பையன், என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். ஆனா ஒரே ஆள் தான், ஒரே ஆனந்த். ஆனா 3 டிஃப்ரெண்ட் வேலை, ஆனா ஒரே மனுஷன் தான். அதே மாதிரிதான் கடவுள் ஒருத்தர் தான். அவர் 3 வேலையை செஞ்சார். பிதாவாய் இருந்தார், குமாரனாய் வந்தார், பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள இருக்கிறார். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசுக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்ற சரித்திரம் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். வரலாறுல, புவியியல்ல, இயற்கையில, எந்த இதுலயும் எடுத்துக்கிட்டாங்க. இதை யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? அதனால அப்படிப்பட்ட குணம் இயேசுவுக்கு. அதனாலதான் அன்பாய் பாடணும். அந்த பாட்டு மாறிடா என் மானேஸ்வரே அப்படின்ற பாட்டை பாடணும். அவர் அன்பு போல வேற அன்பு இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. எல்லாமே நிபந்தனை உள்ள ஒரு அன்பு. தாயா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும்,
எல்லாம் ஒய்ஃபுக்குள்ள எல்லாம் எந்த அன்பு இருந்தாலும் எல்லாம் நிபந்தனை உள்ள ஒரு அன்பு தான். ஆனால் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அவர் உங்களை என்னையும் நேசிக்கிற அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் அவர் சொன்னார் சிலுவையில் முதல் வார்த்தை வாசிங்க 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அதுக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப நம்ம ஒரு குற்றம் செய்யறோம்னு வச்சுப்போம், ஒரு பாவம் செய்யறோம்னு வச்சுப்போம். தெரிந்து செய்கிற பாவம் வேற, தெரிந்து செய்யற பாவத்துக்கு பேர் என்ன? அக்கிரமம். தெரியாம செய்யற பாவம் அது தெரியாம செய்யறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இவர்கள் தாங்கள் செய்கிறது இவங்க தெரியல, நான் தான் ஆண்டவர், நான் தான் ரட்சகர், நான் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி, நான் தான் எல்லாம், என்னை இல்லாமல் பிதாவிடத்துல ஒருவரும் போக முடியாதுன்னு சொன்னவரு சொல்றாரு. இவங்க செய்யறதே இவங்களுக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? வேண்டிக்கிறார். Father, forgive them, they do not know what they are doing. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது. அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்படும். இயேசுவே மன்னிக்கிறார், அந்த ஜனங்களை மன்னிக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை மன்னிக்கிறாரு. ரோம சோல்ஜர்ஸ் இன்னைக்கு இருக்கிற பெரிய சாம்ராஜ்யம், கிறிஸ்துவ சாம்ராஜ்யம், ரோமபுரியில் இருக்கிற அந்த சாம்ராஜ்யத்தை அவங்க செய்யற அவங்களே மன்னிக்கிறாரு. நம்ம மன்னிச்சிட்டோமா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நம்ம வீட்டில் முதல்ல குடும்பத்தை சரி பண்ணணும், அப்புறம் தான் உலகத்தை. குடும்பத்துக்குள்ளேயே கசப்பு வச்சுக்கிட்டு, குடும்பத்துக்குள்ளேயே கோபம் எரிச்சல் வச்சுக்கிட்டு, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை பிரிவினை வச்சுக்கிட்டு, நான் வெளியில போய் நான் வானத்தையே கீழே இறக்கிடுவேன், பூமியை மேலே ஏற்றி வானத்தை கொண்டு போயிடுவேன், அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் எல்லாரையும் மன்னிச்சிருக்கோமா? நீங்களே உங்களை ஆராய்ச்சி பார்த்துக்கோம். நம்ம கூட பிறந்தவங்களை மன்னிக்கணுமா? நம்ம சொந்தக்காரங்களை மன்னிக்கணுமா? சொந்தக்காரங்களாம் நொந்துக்காரங்க தான் இருக்காங்க, நல்லவங்களா இல்லை. ஆனால் அவங்களை மன்னிக்கிறோமா? புரியுதா? இது இல்லைன்னா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஜபம், நீங்கள் என்ன எவ்வளவு ஜபம் போட்டு குப்புற அடித்து இங்கிருந்து ஐயா ஜபம் பண்ணுவோம், அபிஷேகத்தில் அந்த இடத்துல போய் கூட உழலாம், ஒன்றும் மேலே போக. அந்த நேரத்துக்கு அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த அக்கினி எல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்கள் மன்னிக்கலன்னா ஜபம் மேலே போக. ஏன்னா உங்கள் பாவத்தை அவர் மன்னிச்சார்ல, இயேசு மன்னிச்சாரா இல்லையா? இல்லைங்களாம்மா? அப்போ என்ன பண்ணுவார்? உங்கள்கிட்ட கேட்பார், கணக்கு என்ன கேட்பார்? நீ எல்லாரையும் மன்னிச்சியா? அதனால அடுத்து லூக்கா 23:2 வார்த்தை சொல்லிட்டேன். நீங்க எல்லாரையும் மன்னிச்சுங்க. பிடிவாதம் பிடிக்காது. நான் சில சொல்றாங்க, நான் செத்தாலும் அவன் மூஞ்சுதே, இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் இந்த வீண் கர்மம்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் நான் ஒரு அனுபவத்தோட சொல்கிறேன். இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இல்லை. நான் செத்தாலும் அவன் மூஞ்சில் இப்போ இயேசு உள்ள இல்லை, வெளியில் வேஷமாக தான் இருக்கு. புரியுதா? இயேசு உண்மையிலே உள்ளத்தில் இருக்காருன்னா இந்த குணம் இருக்கணும். அல்லையா சொல்லுன்னு பார்ப்போம். நல்லா வரலையே, நல்லா வரலையே. சரி, 2வது 23:43. இப்படிதான் நான் ஒரு சகோதரத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஃப்ரெண்டு என்னோட ஒரு 2 வருஷம் ஜூனியர், அவன்கிட்ட சொன்னேன். அவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் என்ன மாதிரி. நான் சிஎஸ்ஐ, அவனும் சிஎஸ்ஐ தான். அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு உறவு இருக்கு, நமக்கும் இயேசுக்கும் ஒரு உறவு இருக்கு. ஆனால் நமக்கு நம்ம கிறிஸ்துவ பேர் வச்சதுனால நம்ம பரலோகம் போகிறதுன்றது உறுதி கிடையாது, நிச்சயம் கிடையாது. நமக்கும் இயேசுக்கும் உள்ள ஒரு உறவு இருந்தால் தான் நம்ம போக முடியும். அவர் நம்மளோட பேசணும். அதான் ஜபம். ஜபம்ன்றது 2 வழி.
நீங்க அவர்கிட்ட பேசுறது, அவர் உங்கள்கிட்ட பேசுறது. நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்னு சொல்லிட்டு போனா எல்லாம் சரியாயிருமா? பாதுகாப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார். அப்படி சொல்றதுக்காகவாவது அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை பாதுகாப்பார். ஆனா உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபோது எனக்கு இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, துணிகரமாக ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்கோம் காலேஜ் படிக்கும் போது. அப்போ அது வந்து தப்பாக தெரியல. புரியலையா சொல்றது? புரியுதுல? இப்போ வந்து காலேஜ்லலாம் அந்த கேங் சேருவோம்ல, அப்படி சேர்ந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல ஒன்று போட்டு அடிச்சிருக்கோம். அப்போ கூட நான் வந்து அப்பவும் ஒரு இறக்க கொண்டு என் கிளாஸ்ல ஒன்று அடிப்பானு நான் தான் விலக்கி விடுவேன். அப்போ வந்து இதெல்லாம் தப்புன்னு தெரியாது, இதெல்லாம் அக்கிரமம், சரியா? ஆனா இயேசு உள்ளத்துல வந்த பிறகு கன்விக்ஷன் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வந்த பிறகு பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்த ஆரம்பிச்சார். உண்மையா பொய்யா? புரிஞ்சவங்க ஒரு அழகிய சொல்லுங்க. அப்ப இந்த திருடன் பெரிய திருடனா இருக்கான், சரிங்களா? இவன் இந்த தண்டனைக்கு உரியவன் தான், இந்த தண்டனைக்கு கட்டுப்பட்டவன் தான். ஏன்னா அவன் வந்து திருடி இருக்கான், அவன் ஏமாத்திருக்கான், அல்லது அவன் வேற ஏதோ பண்ணியிருக்கான். சட்டத்துக்கு முன்பாக அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் தண்டிக்கப்படுறான். கரெக்டா? இயேசு பாவம் பண்ணாரா தண்டிக்கப்படுறதுக்கு? இல்லை. அதான் நான் முதலே ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசு மரிக்கிறதுக்காக வந்தார். ஏன்னா உங்க பாவம் என் பாவத்தையும் அவர் சுமக்கிறதுக்காக, உலகத்தின் பாவத்தை, நம்ம பாவத்தை மட்டும் இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுக்காக வந்தார். இந்த திருடன் என்ன சொன்னா, ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்பினான் அந்த நிமிஷத்துல. அந்த மாதிரி எல்லாரும் மனம் திரும்பிட முடியாது. ஒருத்தன் அந்த பையன் என்ன சொல்றான், என் கூட அந்த சொன்ன என்ன ஜூனியர், அவன் சொல்றான், இயேசு நடுவானத்துல வரும்போது நான் மனம் திரும்பி வலது பக்கத்துல உள்ள கல்லன் மாதிரி நான் மேல போயிடுவேன் பரலோகத்துக்குறான். உங்க கண் திறக்கப்பட்டாதான் இயேசு வர்றதே தெரியும். ஆவிக்குரிய கண்ணு, இந்த பிசிக்கல் ஐஸ் இல்ல. நீங்க பாக்குற இந்த 2 கண்ணு இல்லைங்க, இதுக்கு மேல ஒரு கண் இருக்கு. அந்த கண் திறக்கப்பட்டாதான் நீங்க இயேசு நடுவானத்துல வர்றதே பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த பிசிக்கல் ஐஸ்ல பார்க்க முடியாது. பிசிக்கல்னா இப்ப இருக்கிற இந்த 2 கண்ணை வச்சு நீங்க இயேசு வர்றதே தெரியாது. ஆவியானவரால் நீங்க நடத்தப்படும் போது அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும் போது என்ன பண்ணணும்? இயேசு நடுவானத்துல அப்படி கண்ணு சிமிட்டுற நேரத்துல அவர் வரும்போது டக்குன்னு மேல பறந்துடணும், இயேசுவேன்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், அந்த நேரத்துல நான் மேல போயிருவேன். அவனுக்கு தெரியுமா அவர் எந்த நேரத்துல வருவாருன்னு? தெரியுமா? தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த திருடன் மனம் திரும்புறான், அந்த சிலுவையில மனம் திரும்ப. ஐயோ, நான் பாவி, நான் செஞ்சதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். அந்த காலத்துல வந்து இப்ப தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் வந்து லைஃப் சென்டென்ஸ், லைஃப் ஃபுல்லா சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும்ன்றாங்கல்ல, அந்த தண்டனை கிடையாது. அந்த காலத்துல தான் சிலுவையில ஏற்றி அறைவாங்க, இதுதான் தண்டனை. இந்த தண்டனைக்கு அவன் சொல்றான், நான் பாத்திரம் தான், நான் பாவம் செஞ்சேன், அதனால இந்த தண்டனை வாங்கணும். ஆனா இவர் பாத்திரமே அல்ல, இவர் பாவமே அறியாதவரே, ஐயோ இவர் ரொம்ப நல்லவரே அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு இம்மிடியட்டா அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னையும் நீங்க நினைச்சுக்கோங்க. பரதீசி என்பது பரலோகம் இல்லை. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 4ஆம் வானம், 5ஆம் வானம். அது மாதிரி இதுல ஒரு இடம் தான் பரதேசி. புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு இயேசு, நான் வந்து என் கூட நீ இன்னைக்கு பரதேசியில. அப்ப அவன் மனம் திரும்பினான். உன்னாட்ட என்ன பண்ணான்? கிண்டல் பண்ணான். இன்னைக்கு இயேசு பார்த்து கிண்டல் பண்றவங்க இருக்காங்களா இல்லையா? அப்ப கிண்டல் பண்றவங்களுடைய கதியெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்துக்கோ. இயேசு என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கம், பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கம். புரியுதுங்களா? பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கம். இயேசு என்பது அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி.
அவர் சத்தியம், அந்த வார்த்தை தான் சத்தியம். அவருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். மூணாவது வார்த்தை இயேசு யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு ம். தம்முடைய தாயையும் ம். அருகே நின்ற ம். நமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு ம். தம்முடைய தாயை நோக்கி, ம். ஸ்திரீயே, ம். அதோ உன் மகன் என்றார். ம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, ம். அதோ உன் தாய் என்றார். பாருங்க, அப்போ கூட அவர் கடமையை அப்படியே கை கழுவி விட்டு போல. எப்படி இந்த தாயை பார்த்து எப்படி வேணா போட்டோம், நம்ம நம்ம கடமையை முடிச்சிட்டோம், நம்ம சிலுவையில பாவங்களை சுமந்துட்டோம், அக்கிரமங்களை சுமந்துட்டோம், ஜனங்களுக்காக நான் சுமந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தாயை தள்ளி வைக்கல. அப்போ கூட ஒரு பொறுப்பா சீசன்ட்ட கொடுக்குறாரு, இதோ ஒரு தாய். இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, நல்லா புரிஞ்சுவோங்க, தாயை ஸ்திரியே அப்படின்னு வர ஒரு இடத்துல, சரிங்களா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை எல்லாவற்றையும் அவர் இயேசு கொடுத்தார். ஆனா அவங்க மூலியமா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை. இது சத்தியம். சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறதுக்கு எங்க தெருவில் இருந்தாலும் நான் பேசுவேன், இதே இந்த தெருவில் விட்டாலும் நான் பேசுவேன். புரியுதா? அவர் என்ன சொன்னாரு? இதோ தாயை கனம் பண்ணாரு. அதான் இங்க நம்ம எல்லாத்துக்கும் சொல்றேன், நம்ம தகப்பன் தாயை வயசான காலத்துல நம்ம கனம் பண்ண. அதான் ஒருத்தர் சொன்னாரு, நான் தாய் தகப்பன் படிக்கல, பிள்ளைங்க படிச்சு வந்த உடனே என்ன பண்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அது உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்றது. வேலையே பண்ணக்கூடாது. தாய் தகப்பன் படிக்கலனாலும் உங்களை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கிருக்காங்க. யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை கனம் பண்ணலன்னா என்ன பண்ணும்? ஆயுசு நாட்கள் குறி போயிடும் போட்டு பைபிள், பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி. நீ என்னதான் படிச்சு பெரிய கரெக்டானாலும் சரி, தாய் தகப்பனை கனம் பண்ண. இதுதான் அவர் சொல்ற. நம்ம தகப்பன் தாய் படிக்காதவங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை படிக்க வச்சாங்கல்ல, அதனால தாயும் தகப்பனையும் அது மாதிரி அவங்க மீறியே அவர் கனம் பண்ணார். சரியா? அவங்க பாக்கியவதின்னு சொன்னார், ஆனா அவங்க மூலியமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே. நல்லா புரிஞ்சுவாங்க. அவங்க மூலியமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? சொல்லவே. அடுத்து 4வது வார்த்தை, My God, why have you forsaken me? மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ம் ஏலி ஏலி லாமா சபக்தானி ம் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ம் அதற்கு, ம் என் தேவனே, என் தேவனே, ம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? நல்லா கவனிங்க இதை. எல்லாரும் என்னைய பாருங்க, எல்லாம் என்னைய கவனி. ஏன் அப்படி சொன்னார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் இயேசு அப்படி சொன்னாரு? தெரியல. அவரு சொல்லுங்க, ஏன் சொன்னாரு? தெரியல. ஏன் சொன்னார்? வேதனையினால சொன்னாரா? தம்பி சொல்லு. தெரியல. நல்லது, தெரியாம சொல்ல, ஓப்பனா பேசுறது நல்லது. உனக்கு தெரியுமா? தெரியல. சரி, ஏன் சொன்னார் தெரியுமா? அது வரைக்கும் இயேசுவிடத்துல ஒரு பாவம் இல்லை, இயேசுவிடத்துல ஒரு அக்கிரமும் இல்லை, இயேசுவிடத்துல ஒரு விதமான எந்த பாவத்தையும் அவர் மேல யாருமே ஒருத்தம் கூட குற்றம் சுமத்த முடியல. ஒரு பரிசேயன், ஒரு சரிசேயன், அங்கு உள்ள வேத சாஸ்திரிகள் எவனாலையும் குற்றம் சுமத்த முடியாத இயேசு அந்த சன பொழுதிலே தொங்கும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் என்ன பண்றாரு? பாவமானார். இயேசு மேல தேவன் எல்லா உலகத்தினுடைய பாவத்தையும் அவங்க மேல வச்சாரு. பாவத்தை வச்சா தேவன் அவரை பார்க்க முடியுமா? வாயை திறந்து புரியலன்னு நினைக்கிறேன்.
இயேசு பாவம் செஞ்சிருக்காரா? இல்ல. நல்ல சிம்பிளா சொல்லித்தரேன். இயேசு பாவம் செய்யல. இப்ப இயேசு பாவத்தை சுமக்கிறார் தன் மீது. அப்ப பிதாவாகிய தேவன் அவரை ஏற்றுப்பாரா? பாவிகளை நேசிக்க இயேசு வந்தாருங்க, பாவத்தை வெறுத்தார். புரியுதா இல்லையா? இது முதல்ல புரியலன்னா இந்த வார்த்தை புரியாது. இப்ப இயேசு தன் மீது பாவம், உலகத்தின் பாவங்களை சுமக்கிறார். உங்க பாவம், என் பாவம், அந்த 900 கோடி ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுமக்கும் போது தேவன் கைவிட்டுட்டார். இயேசுவை என்ன கைவிட்டுட்டாரு? நீங்க யாத்திராமல வாசித்தீங்கன்னா சங்கார தூதன் வரான்ல. இந்த கதையா தெரியுமா தெரியாதா? தெரியுமா? சங்கார தூதன் எதுக்கு வந்தான்? சங்கார தூதன் வந்து எகிப்து பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற முதல் பிள்ளைய கொல்றதுக்கு வந்தான். அப்ப என்ன சொன்ன? மோசே கிட்ட ஆண்டவர் கிளியரா திட்டம் தெளிவா பேசினார். ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த ரத்தத்தை சிந்தி அந்த பாத்திரத்துல அந்த ரத்தத்தை எடுத்து உன் டோர் போஸ்ட்ல உன் நிலக்கால்கள்ல பூசு. அப்ப சங்கார தூதன் வரும்போது அது உன்னை சேதப்படுத்தாது. ஆனா அந்த சங்கார தூதன் வரும்போது என்ன ஆகும்? எகிப்து வீட்டில் இருக்கிற முதல் புள்ள அனைத்து சாகும். அது முதல் ஆடு, முதல் நாய், முதல் பேய், எதுவா இருந்தாலும் சாகும். அப்படின்னா செத்துச்சா இல்லையா? செத்துச்சு. அப்ப அந்த நேரம் எப்படி இருந்துச்சு? அந்தகாரமா இருந்துச்சு. இயேசு மரிக்கும் போது மத்தியான வேலை. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க மத்தியானம் 3 மணி இருக்குன்றாங்க. அப்படியே இருள், அப்படியே அந்த இடத்தை சூழ்ந்துச்சான். எதற்கு? இது வந்து வேத வசனத்துல இல்ல, வேத வல்லுநர் சொல்றாரு. தேவனே எல்லா இருள் சூழ்ந்து எல்லா கண்கள் அடைக்கப்பட்டு அவர் கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, தேவனே இயேசுவை அடிச்சாருங்க. புரியுதா? ஏற்கனவே அடி வாங்கது பார்த்தாம தேவனே இயேசு முதுகுல அடிச்சாருங்க. அப்ப யாரும் பார்க்க கூடாதுங்க. இது வேத வசனத்துல இல்ல. உடனே கேட்பீங்க, இது வேத வசனத்துல எங்க இருக்கு அப்படின்னு. ஏன்னா பாவத்தை சுமக்கிறார். அதே மாதிரிதான் அங்க வந்து என்ன, அது எகிப்துல இருள் சூழுது. அப்போதான் முதல் பிள்ளை எல்லாம் சாகுது. முதல் விலங்குகள் எல்லாம், ஆடு மாடு கோழி எல்லாம் முதல்ல பிறந்தது எல்லாம் அவுட்டு. அதே மாதிரி ஒரே குமாரன், தேவனுடைய ஒரே குமாரன் சிலுவையில் தொங்கும் போது பூமியே இருளாகுது. திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எதற்காக திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது தெரியுமா? அந்த காலத்துல லேவியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாவ நிவாரண பலி உள்ள போக முடியும். ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்ல, பரிசுத்த ஸ்தலம், வெளி தோற்றம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள லேவியர் ஒரு தடவை தான் போய் பாவத்துக்காக அவர் முறையிட்டு பாவ மன்னிப்பு பெற முடியும். லேவியர் அவங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும். திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அவங்க கட்டின கட்டடங்கள் உடைக்கப்பட்டது. இயேசு சொன்னார், உடைச்சு போடுவேன் அப்படின்னா. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. பூமி பிளந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? அப்படின்னா பிதா கைவிட்டுட்டார் இயேசு. ஏன்னா அவரால் பாவத்தை பார்க்க முடியாது. பாவிகளே இயேசு நேசிக்கிறார். ஆனா பாவத்தை, அதற்காக தான் அப்படி சொன்னார். இப்ப புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல ஒன்றும் புரியல. நல்லா புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இயேசு பாவமானார் உங்களுக்காக, எனக்காக. அதனால பிதாவால பார்க்க முடியாது. சரியா? அதனாலதான் என் தேவனே இது அரபிக்ல இருந்து கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுதான் இது. ஏலின்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஏலி எல் சபத்தானி அப்படின்றது அரபிக்ல அவர் பேசினது. அதை ஹீப்ரு வேர்ட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல இருந்து கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. புதிய ஏற்பாடு கிரீக், பழைய ஏற்பாடு ஹீப்ரு. புரியுதுங்களா? அடுத்த வார்த்தை ஐ தர்ஸ்ட். ஜான், அதான் யோவான் 19:28.
அவர் சொன்னார்ல, ஒரு சமாரியா ஸ்திரீ கிணறு கிட்ட வந்து தண்ணி மொண்ட வந்தாங்க, தண்ணி எடுக்க வந்தாங்க. அப்ப என்ன கேட்டார், தண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களாம் என்கிட்ட கேட்கலாமா, நீங்க யூதர்கள், நான் சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீனா இன்னைக்கு யாருன்னா பாலஸ்தீன்ல இருக்கிற ஒரு குரூப்பு, அல்லது சிரியாவில் ஜோர்டான்ல இருக்கிற ஒரு குரூப் தான். இவங்க தான் சமாரியர்கள். சமாரியர் என்ற ஒரு அங்கத்தினர், சரிங்களா? அப்ப இந்த சமாரிய ஸ்திரீ வந்து ஆண்டவர் கேட்கிறாரு தண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க இயேசுவை அறியாதவங்க, ஆனா அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. யாரு ஆபிரகாம், யாரு யாக்கோபு, யாரு ஈசாக்கு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. இது வந்து யாக்கோபுடைய கிணறுலாம் கூட சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு. தண்ணி அவங்க முதல்ல கொடுக்கறதுக்கு எசிடேட் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாரு, இந்த என்னிடத்தில் தண்ணி குடிக்கிறவன் எப்பொழுதுமே தாகம் வருவதில்லை, ஜீவ தண்ணீரை. அப்ப அவர்கிட்ட வரும்போது ஐ தர்ஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப உங்களுக்குள்ள அவருடைய ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்குமானால், புரியுதா? அவர் மேல ஒரு பசி, ஒரு தாகம் உங்க மேல இருக்குமானால், அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபேனை போட்டிருக்கோம், சுவிட்ச் போட்டிருக்கோம், அதை ஆன் பண்ணியிருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கு. இதை ஆஃப் பண்ணிட்டா ஓடாது. ஆனா ஜீவ தண்ணீர் அப்படி இல்லை, உள்ள சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் யாரு? அப்பா. ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு இயேசு. இங்க இருந்து ஒரு சவுண்ட் வரல. அந்த ஜீவ தண்ணீர் யாரு? இயேசு. அதனால அவர் சொன்னார் ஐ தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. அவங்க உடனே சாராயத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. குடிச்சாரா? குடிக்கல. ஒயின் என்று முன்னால் ஒரு சாராயத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்தான், அவர் குடிக்கல. அடுத்து இட் இஸ் ஃபினிஷ்ட். யோவான் 19:30. பாருங்க, எல்லாம் இதுக்கப்புறம் வந்து இயேசு எனக்கு அது செய்யல, எனக்கு இயேசு இது செய்யல, எனக்கு கார் தரல, எனக்கு பைக் தரல, எனக்கு வீடு தரல, நான் கடன்ல இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? எல்லாம் முடிஞ்சிச்சுட்ட. எல்லாம்னா என்ன? உண்மையானது என்ன? உங்க பாவத்தையும் என் பாவத்தையும், உங்க அக்கிரமத்தையும் என் அக்கிரமத்தையும் சுமந்து நம்ம முதுகு பின்னாடி போட்டுட்டாரு. நம்ம பாவத்தை பார்க்கல, நம்ம அக்கிரமத்தை பார்க்கல, நம்ம மீறல்களை பார்க்கல, நம்ம கோபத்தை பார்க்கல, நம்ம எரிச்சல்களை பார்க்கல, நம்ம பிடிவாதத்தை பார்க்கல, நம்ம வீண் வைராக்கியத்தை பார்க்கல, நம்மளுடைய எல்லா வித கசப்புகளை பார்க்கல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா அப்படின்ற விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். அப்பவும் அவர் என்ன சொல்றாரு? கிட்டவா, கிட்டவா, கிட்டவான்னு. புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சிட்டார். உங்க பாவம் என் பாவம், உங்க அக்கிரமம் என் அக்கிரமம், உங்க மீறுதல் என் மீறுதல், உங்களுடைய வியாகுலம் என்னுடைய வியாகுலம், உங்களுடைய தரித்திரம் என்னுடைய தரித்திரம், உங்களுடைய சாபம் என்னுடைய சாபம், எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டு அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. இனிமே இயேசுவே வாரும் அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் வரும்போது வருவார். புரியுதா? நீங்க போகணும். ஒரு தடவை அப்படிதான் என்ன பண்ணோம், ஊழியத்துல நாங்க போயிருக்கும் போது என் சரீரம் கீழே இருக்கு, என் ஆவி மேல போச்சு. அப்படியே போகுது, ஒரு படிக்கட்டுல ஏறி நேர பரவதுக்கு போகுது. போய்கிட்டே இருக்கு அந்த படிக்கட்டு, முடிவே இல்லை. என்ன அது பெரிய படிக்கட்டு, இந்த மாதிரி ஒரு படிக்கட்டை பார்த்ததே இல்லையா? படிக்கட்டு ஏறி 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 சலிச்சு போயிட்டேன். ஆனா ஏறி போயிட்டே இருக்கேன். இயேசுவோட ஒரு டோர் திறந்துச்சு. பார்த்தா அங்கிருந்து இயேசு வந்து கட்டி பிடிச்சிட்டு கீழே போ, எப்படி நீ திருப்பி போ, பூமிக்கு போ, இன்னும் முடியல உனக்கு வேலை, போ. அவ்வளோதான். கண்ணை திறந்து பார்த்தா நான் அங்கதான் நிற்கிறேன், அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்தை கேளு. யோவான் வந்து வெளிப்படுத்தல எழுதின யோவான், அதனாலதான் ரெவலேட்டர் யோவான் வாங்க, வெளிப்படுத்தல் யோவான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் வந்து அத்தனை முறை போயிட்டு வர்றாரு. அவர் சரீரம் எங்க இருக்கு, அவர் ஆவி மேல போகுது. அத்தனை முறை போறாருங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களை கேளு. சரியா? எல்லாம் முடிந்தது. அடுத்து 7வது லூக்கா 23:46.
ம் பிதாவே, ம் உம்முடைய கைகளில் ம். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆ. மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பாருங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட். மை இயேசு இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். எல்லாமே பெர்ஃபெக்டா பண்றாரு. நம்ம உயிர் போகும்போது என்ன சொல்றோம்? இந்த ஆவியை என் கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உயிர் போற மாதிரி இருக்கா? ஒரு வயசு வரும்போது, ஆனா இப்பவுமே சாகுறேன் சாகுறேன் சாகுறேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கோம்? நான் வந்துடுறேன், சீக்கிரம் எடுத்துக்கோ, முடியல முடியல முடியல, இங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? அவர் இப்படிதான் எலியா சொன்னாரு, முடியல, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வந்துருப்பேன், நீ வந்து பரப்பு வந்துட்டே இரு, நீ இல்லைன்னா எனக்கு வாகாலை வணங்காத 700 பேரை எருசலேம்ல ஒழிச்சு வச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா எலியா? நீ சும்மா நீ மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லாத, நான் சொல்றத செய்வியா மாட்டியா? இல்லைன்னா வந்து போதும் போதும் எனக்கு போதும் அப்படின்னாரு எலியா. போதும்னா வந்துருப்பா, வா அப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பாப்பாரு டக்குன்னு வாங்க. அப்படிதான் ஒரு பிரதர் சொன்னாரு, அவர் பொண்ணுக்கு திருமணம், பிள்ளைக்கு திருமணம் முடிச்சோடனே நான் போயிடணும் நான் போயிடணும் நான் போயிடணும் ஓ வந்துட்டார், கூப்பிட்டார் ஒரு சடனா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்ப நம்ம கடைசி உயிர் போற நேரத்துல கூட இயேசுவே வாயில வந்துச்சுன்னா, அப்ப நம்ம ஆவிய ஆத்மாவை சரீரத்தை அவட்ட இப்படி 7 வார்த்தைகளை அவர் இயேசு பேசுறார். இந்த வார்த்தை உங்களோட பேசிட்டா இல்லையா? பேசணும் ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்களை மாற்றுதா இல்லையா? ஏன்னா நான் இல்லை, ஜீவனுள்ள வார்த்தை. வார்த்தை தான் மாற்றும், வேற எதுவும் மாற்றாது. ரத்தம், இந்த வார்த்தையில ரத்தம் இருக்குங்க, ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோட. என் ஜபமே இதான், முதல்ல எடுத்தோடனே அவர் செய்த புண்ணியங்களை நினைச்சுப்பாங்க, அவர் செஞ்ச அன்பை நினைச்சுப்பாங்க. முதல்ல எடுத்தோடனே இதைத்தாங்க அதைத்தாங்க நன்றி சொல்வேன், அதுவே 1 hour ஆயிடும். உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி, ரட்சித்ததுக்கு நன்றி, மீட்டதுக்கு நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி, பாதுகாத்ததுக்கு நன்றி, பராமரித்ததுக்கு நன்றி, சுகம் கொடுத்ததுக்கு நன்றி, ஆசீர்வதிச்சதுக்கு நன்றி. இல்லாததுக்கு முறுமுறுக்காம கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொன்னோம்னா அப்பவே அந்த அபிஷேகம் வந்து இறங்கிடும். சிலுவையில அவர் எதுவுமே செய்யாம எல்லாருக்கும் செய்யணும். இப்ப ஒரு 10 நிமிஷம் நீ பேச. Haleluya. Katanya 7 waktu sekali sampai sutram பண்ணலாமா? சூத்திரம். Haleluya. அவங்கள வந்து ரொம்ப நாள் கேட்டுருந்தாங்க, நானும் சில வருஷம் ஷேர் பண்ண சொல்லி 10 நிமிஷம் அவங்க டைம் கொடுத்துருக்கேன். ஐயாவுக்கு 40 நிமிஷம் கொடுத்துருக்கேன். அதில் 10 நிமிஷம் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதை மற்ற காயில் திருவந்து இருக்கு, மற்ற காயில் இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவங்களுக்கு கடல் தட்டி வரேன். நமக்கு ஸ்தோத்திரம். மத்தியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் வந்து நியமிச்ச ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. எந்த சாட்சி கொடுக்குறது, எதை விடுறது, எதை இன்க்ளூட் பண்ணுறதுன்னு தெரியல. பல காரியங்கள். 17 வயசுல இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தனால வந்து கர்த்தரை நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம். கிறிஸ்டின் குடும்பமோ, இந்துவோ, முஸ்லிமோ, எந்த குடும்பமாக இருந்தாருன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உங்களோட தேவன் என்பது கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறது. அப்போ வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே வந்து ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா. என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சுட்டியாக இருப்பா, வாலாக இருப்பா. ஸ்கூலில் இருக்கும்போது அவ்வளோ அந்த குவாய்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நான் வரேன்னு சொல்லிட்டேன். மீட்டிங் கேத்தலிக் கேரிஸ்மேட்டிக் மீட்டிங்.
அங்கே பார்த்தா அவர் ஹிந்து பிரதர் வந்து கர்த்தரை பற்றி சொன்னார். அப்போ அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து தான் வந்து. அதுக்கு முன்னாடி அது முந்த நாளே நான் சொல்லியிருந்தேன், எத்தனையோ கோடி கடவுள்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில வழிபாடெல்லாம் நம்மளுக்கு தானே தெரியும், இந்திய தேசத்தில் பிறந்தவங்களுக்கு தானே சில வழிபாடு தெரியும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு தெய்வத்தை கூப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது வேறு தெய்வத்தை கூப்பிடுவாங்க. நம்ம நெய்பர்ஹுட்டில் ஒருத்தர் ஒரு தெய்வத்தை கூப்பிடுவாங்க. இவ்வளோ பேர் இருக்கா கடவுளுக்கு. உண்மையுள்ள தெய்வம் யார்? என்னோட கொஸ்டின் என்னன்னா, உண்மையுள்ள தெய்வம் யார்? நீங்கள் யார்? எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பற்றி நான் பேசுவேன் அப்படின்றது எனக்குள்ள ஒரு தாட். யாருக்கும் அது தெரியாது. வெளியே இருக்கவங்களுக்கு நம்மளுக்குள்ள எத்தனையோ சீக்ரெட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு சீக்ரெட் நான் வச்சிருந்தேன். அப்போது அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒருத்தி உட்காந்துருக்கா. அவன் சொல்கிறா, நான் மட்டும் ஏன் கருப்பாக கிடந்தேன், எங்கள் வீட்டில் எங்கள் அக்காலாம் 3 பேர் பேராக இருக்காங்க, நல்ல கடவுளாக இருந்தால் என்னை மட்டும் இருக்கு கருப்பாக படைச்சாரு, இந்த மாதிரி கேள்வி நீ கேட்குறியோ அப்படின்னு பயந்து நட்டிப்பட்டேன். சரி, என்னைய நடுங்க வைக்கிறது என்ன காரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியுங்க. அப்படி சொன்னோன்னு அடுத்து சொன்னாரு, உன் வலது காலில் ஒரு வலி இருக்குன்னாரு. பயந்து போயிட்டேன். அப்புறம் 4வது சொல்றாரு, நீ நிறைய படிக்கணும்னு நீ ஆசைப்படுற, அது எப்படி எங்கள் அக்கா மட்டும் டாக்டர் ஆவா, நிறைய படிச்சிருவாளோ, நான் படிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குற. உன்னை கடவுள் நிறைய படிக்க வைப்பாரு, போஸ்ட் கிராஜுவேஷன் கேட்குற, உன்னை ஆக்குவாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கண்ணு மூடுறேன். பெரிய சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறது. அந்த காட்சியை பார்த்துட்டு அன்னைக்கு என் தேவனை எடுத்துட்டேன். ஏன்னா எனக்காக மறிச்சார். சரியா? யாரோ ஒருத்தவங்க இந்த உலகத்துக்கு மறிச்சாருன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எனக்காக மறிச்சார், ஏன் பாவத்துக்காக மறிச்சார் அப்படின்னு சொல்லும்போது நான் கலங்கி போய் நின்று என் வாழ்க்கையை நான் சொன்னேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி எனக்கு அந்த தேதி நான் குறிச்சு வச்சேன். என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து எம்ஏ முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா எந்த உதவிக்கும் என்னை தான் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கடைசி பிள்ளை, ஆனால் என்னதான் எல்லா உதவிக்கும் இன்னைக்கு. அதான் அக்காவோட குழந்தைய பார்க்கறதுனால எம்ஏ முடிச்ச பிறகு ஒரு 2 இயர்ஸ் வீட்டில் பார்த்துருந்தேன். அதுக்குள்ளே போய் ஒரு பிஎட் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு இருந்துச்சு. எனக்கு நடந்த சம்பவங்கள் எப்படின்னா, கஷ்டத்தோட ஆரம்பிக்காது. இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது, முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு தான் எனக்கு வழி திறக்கும். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். எப்படின்னா, முடியாது அப்படின்னு வரும்போது கர்த்தர் அந்த கதவை திறக்கிறாரு. ஏன்னா அது அவரு திறக்கிற கதவு, மனுஷனால கூட்ட முடியாது. அவரு திறக்கிற கதவை மனுஷனால கூட்ட முடியாது. அப்போ நான் வந்து பிஎட் எக்ஸாம் எழுதணும். அதான் எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. சிக்கன் பாக்ஸ்னால் தெரியுமா? இந்த தழுவுகள் இல்லை ஒரு மாதிரி, அந்த மாதிரி எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. நான் எக்ஸாம் எங்கே போய் எப்படி எழுத முடியும்? அதெல்லாம் எழுத முடியல. சரி, அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் அந்த எக்ஸாம்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் ஆகஸ்ட் எனக்கு எக்ஸாம் வந்துருக்கு. அந்த டைமில் பார்த்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தெரியும்ல, நம்ம பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து எம்ஃபில் அப்படின்ட்டு எம்ஏக்கு அப்புறம் ஒரு படிப்பு இருக்கு. சரியா? அதுக்கு எனக்கு அட்மிஷன் கார்டு வந்துருக்கு. இப்போது நான் சிதம்பரம்ல போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே போய் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? இங்கே எப்படி நான் இருக்க போகிறேன்? அங்கே எக்ஸாம் எழுதணும், இங்கே எப்படி இன்டர்வியூ போவேன்? இம்பாசிபிள். நான் ஒரு ஃப்ளைட் எடுத்து வந்தால் தான் வர முடியும். அப்போது எனக்கு என்ன அதெல்லாம் தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்படியே நான் மலைச்சு போய் நின்றுட்டு அந்த இன்டர்வியூ கார்டு எடுத்து என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஊருக்கு. எங்கள் அப்பா அம்மாட்ட இது கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா நம்மளால் வந்து சில நெகட்டிவ் வார்த்தை தாங்க முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுதா? ஆமாம், இது தரித்திரம் பிடிச்சது, இது பாரு, ஏதாவது ஒரு பெண்டிகாஸ்டல் மீட்டிங் போகும், அது மாதிரி வார்த்தைகள் வாங்கிட்டீங்களா? நல்ல ஒரு ஹிந்து குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன், இது போய் அலையிடுவார், பெண்டிகாஸ்டல் நகை போடாமல் அலையிடுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தூஷணமான வார்த்தைகள் வாங்கிட்டீங்களா? பாரு, இப்படி நாங்களாம் அப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கோம், அது ஏதோ ஒரு கடவுளை குடிச்சிட்டு அலையிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீப்பிள். அதாவது ஏதாவது சொல்லிப்பாங்களோன்ற பயத்தில் என்ன பண்ணிட்டேன், அந்த இன்டர்வியூ கார்டு எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அங்கே போய் எக்ஸாமில் எழுதி கடைசி நாள் நான் பார்த்தா எனக்கு ட்ரங்க் கால் வருது. அந்த காலத்தில் ட்ரங்க் கால்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? எஸ்டிடி ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கையில் இருக்குது, எனி மினிட் நம்ம ஃபோன் பண்ணலாம். அங்கே அந்த அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரு, உனக்கு நாளைக்கு எம்ஃபில் இன்டர்வியூ வந்து மாற்றி வச்சுருக்காருன்னு. மாற்றி வச்சுருக்காரா அப்படின்னு தேவன் தவிர்த்து யாராக இருக்க முடியும்? வெளியே அந்த பஸ்ஸில் ஏறும்போது கண்ணில் தண்ணி காரக்காயாக ஊற்றுது. ஆனால் எனக்கு எம்ஃபில் கிடைக்க போதோ, நான் இன்னும் கொஞ்சம் படிக்க போகிறேனோ,
எனக்கு முடியவே முடியாதுன்னு நான் நினைச்சேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்க போறேனோ அப்படின்னு சொல்லிச்சு என் கண்ணில் அப்பவே தண்ணி ஊற்றுச்சு. வந்தேன், அடுத்த நாள் என்ன படிக்கணும்னு கர்த்தரை கேட்டேன். கர்த்தர் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூல கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண திரும்ப கொடுத்தாரு. பார்த்தா நான் செலக்டடு. இது தேவனோட செயல், இம்பாசிபிள். கதவு மூடப்பட்டது, மூடப்பட்ட கதவை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்காரு. சரி, அது வந்து என்னோட படிப்பு விஷயத்துல வந்துச்சுன்றவர். அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து நம்மளோட ஜாப் விஷயத்துல இம்பாசிபிள் அப்படின்னு வருது. ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டா. அதனால அந்த அந்த ஓனர் வந்து நீ கூப்பிட்டு, இந்த பிரச்சனை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீ தான், சரியா? அது என் குடும்பத்தை சம்மந்தப்பட்டிருக்கு. நீ வாயை திறந்தா என் குடும்பம் மானம் போயிடும். அதனால நீ ஒன்று பண்ணு, என் குடும்ப மானத்தை போக்குறதுக்காக நான் உனக்கு சாம வெளியே அனுப்பிடுறேன் ஸ்கூலை விட்டு அப்படின்னாரு. எப்படி இருக்கு? அவங்க குடும்பம் மானம் போகக்கூடாது. சரி, நான் வாயை மூடுவேன் அப்படின்றது அவருக்கு தெரியாதுல்ல. நான் கர்த்தரோட பிள்ளை, சொல்ல மாட்டேன். அதனால் போயிடே அப்படின்னு ரொம்ப விசனமாக வந்து அழுதுட்டு அந்த ஓனரோட ஓன் சிஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், உங்கள் பிரதர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அப்படின்னு போய் சொன்னேன். அவங்க வந்து என்னை அழகாக, சின்ன பிள்ளை தானே, அதனால் அழகாக என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்காருமா, நீ கவலைப்படாத, உனக்கு காலேஜில் கிடைக்க போகுது, அதனால தான் உனக்கு இது வந்து இந்த கதவு மூடப்படுது அப்படின்னாங்க. அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜோம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்து வந்து இன்டர்வியூ வருது, கோயம்புத்தூர்லேருந்து வேலை கிடைக்குது எனக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து எனக்கு சொந்தக்காரங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்னை ஆண்டின்னு கூப்பிடாங்க, மற்ற முன்னாடி என்னை மேம்னு கூப்பிடு, அப்போதான் யாருக்கும் சொல்லாமல் இந்த சீக்கிரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. இது தேவரோட செயல், மனுஷனோட செயல் கிடையாது. ஒரு படிப்பாக இருக்கட்டும், கர்த்தர் சார்ந்து இருந்தவன் நான் ஃபுல்லாக ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து போய் பைபிள் எடுத்து பிரியாணியை விட எனக்கு பெஸ்ட் வந்து அதுதான். ஒரே ஓகே உட்காந்து படிப்பேன். மற்ற சமயம் பாடங்களை படிப்பேன். ஓகே, இது ரெண்டு தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அந்த வாலிப வயசுல ஃபுல்லாக உட்காந்து அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சின்ன வயசுல 17 வயசுல உட்காந்து முக்காடு போட்டுட்டு ரூமில் உபவாசம் எடுத்துட்டு ஒரு பைத்தியம் இருக்கு பாரு வீட்டில் அப்படின்னாங்க. நம்ம பைத்தியங்களே கிடையாது. அன்னைக்கு உட்காந்து படிச்சு இருதயத்தில் ஒழிச்சு வச்சேன். அன்னைக்கு ஒழிச்சு வச்சது இன்னைக்கு என் லைஃப்ல கர்த்தர் வந்து பிரகாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் வந்து உயர்த்திட்டே வராரு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்னோட பேசுகிற தேவன் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். அப்புறம் மேரேஜ் காரியம் வந்துச்சு, சரியா? அது வந்து எல்லாம் தட்டி போகும். ஏன் அப்படின்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன் வரணும் அப்படின்றது கர்த்தர் எனக்கு நியமிச்ச ஆள் தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் ஊழியம் செய்யணும்னு ஒப்பு கொடுத்தவன், கர்த்தருக்காக நிற்கணும்னு ஒப்பு கொடுத்தவன். அதனால வந்து எனக்கு எந்த ப்ரொபோசல் கொடுத்தாலும் ஜோம் பண்ணுவேன், வசனம் கேட்பேன். இல்லைன்ற கர்த்தர் அதை நம்ம சொல்ல முடியாது. அப்பா அம்மா எவ்வளோ அப்செட் ஆவாங்கல்ல, அவர் தானாக தடுத்து போகும். சில சமயம் ஜோம் பண்ணுவேன், அன்றே ஒரு கீழ் காற்று அனுப்புங்க, அன்றே அந்த காற்று அனுப்புங்க. அந்த ட்ரெயின் நிறுத்தி போடுதுன்னா அடுத்த நாள் பேப்பரில் படிச்சு பார்த்தா ட்ரெயின் நின்று போச்சு, மதுரையிலேருந்து வர வேண்டிய மாப்பிள்ளை வீட்டால் வரமாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், ஓகே மேத்யூ 18:18 வந்து சொல்லு, 2 பேரும் ஒருவனைப்பட்டு கேட்டால் பூலோகத்தில் கேட்டால் அது வந்து பரலோகத்தில் கேட்கப்பட்ட காரியம் நீங்கள் கட்டவும் நம்மளுக்கு கட்ட விடுக்கணும் அப்படின்னு. ஸோ பைண்டர்ஸ் அண்ட் லூசர்ஸ்ன்னு உங்களே வச்சிடுறேன். எது எடுத்தாலும் கட்டுறேன், எது எடுத்தாலும் கட்ட விழுத்து விடுற, நீ சொல்கிறதான் இங்கே நடக்குது. அதுதான் கர்த்தர் வந்து நம்ம கொடுத்துருக்குற ஆவியானவர் உள்ள இருக்காரு. வசனத்தால் நிரம்பி இருந்தா நம்மள ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம பால் நிரப்பி வச்சிருந்தோம்னா யாராவது தட்டிட்டாங்கன்னா என்ன கொட்டும்? வெளியே பால் தான் கொட்டும், சரியா? காஃபி கொட்டாது. கரெக்டா? நீ எதால நிரப்பப்பட்டிருக்கீங்க? வசனத்தால நிரப்பப்பட்டிருக்கீங்களா? டிஃபிகல்ட் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, கண்ணீரின் பாதை, நெருக்கப்பட நேரங்களில் வரும்போது வசனத்தால் நிரப்பிட்டீங்கன்னா உங்கள் வாயும் அந்த வசனமும் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வழி திறக்கிறது அவரோட கரம் வந்து திறக்கிறத பார்ப்பீங்க. அவர் சொல்கிறாங்க, இரும்பு காட்களை உறுதியிட்டுச்சு பெண்களை கத்தர்கள் அவர் ஒட்டச்சி அவர் நம்மளுக்காக அவர் நிற்கிற ஒரு தேவன். அப்போ இன்னைக்கு ரோமன்ஸ் 8:8 29 நீங்கள் எடுத்து கடைசி வரைக்கும் எடுத்து படிச்சு பாருங்க. டைம் இல்லை, 2 minutes, ஒரு 2 minutes ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் கண்டினியூ பண்ணணும். அப்படி வந்து கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனங்க தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நீங்கள் வந்து சும்மா தற்செயலாக வந்து உட்காந்துருக்கீங்க, சரியா? அவரும் உங்களோட தகப்பன், அவரும் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது யார் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நிற்பா, யார் உங்களுக்கு எதிர்த்து நிற்பா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக கொடுத்துட்டு மற்ற காரியங்களை கொடுக்காம இருப்பாரோ? அப்போது உங்களுக்கு ஒரு பொருள் வேணுமா? காலையில் எழுந்து கர்த்தர் சமூகத்தில் இருப்பாங்க, அவரை தேடுங்க. அவர் சொல்கிறாரு, ஏன் ராஜ்யத்தையும் என்னோட நீதியை நீ தேடும் போது
உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவரும் ராஜ்யத்தை நம்ம தேடும் போது அது மாதிரி எனக்கு கூட கொடுத்து 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 எனக்கு இடங்களை வைக்கிறதுக்கு இடம் கொள்ளா போகப்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை சொன்ன தேவன் கரெக்டா அவர் வார்த்தை கட்ட நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்புறம் பண நெருக்கடினா தெரியுமா, சில்லறையை எண்ணிட்டு இருக்கும், சில்லறைய எண்ணிட்டு இருக்கும், இன்னொரு 50 ரூபாய் இருக்குமா, இன்னொரு 5 ரூபாய் இருக்குமா, பர்சுக்குள்ள இன்னொரு 50 பைசா இருக்குமா, இன்னிக்குமா, அப்படிதான் இந்த காலங்கள் இருக்கும்போது நம்ம கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. வார்த்தை எந்த வார்த்தையை வைக்கிறியோ அந்த வார்த்தை உன் வாயில வைக்கிறியோ அது வாழ்க்கையில வரும். எந்த வார்த்தை வைக்கிற சரி அப்ப என்ன பண்ணுவான், தாத்தா வந்து என்ன சொல்லுவான், நீ உருப்பட மாட்ட அப்படின்னு நீங்க ரோட்ல போயிட்டு போ யாராவது சொல்லுவாங்க கரெக்டா. ஸ்கூல் டீச்சரு சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு மார்க் வாங்கிக்க, நீ உருப்பிட மாட்ட. ஆனா நீங்க என்ன சொல்லணும், நான் கர்த்தரோட பிள்ளை, நான் உருப்பிடுவேன், அவர் வார்த்தையை நான் தியானிக்கிறவன், இரவும் பகலும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லியிருக்கா இல்லையா. யோசோ ஒன்று 8 கொடுத்துருக்கா இல்லையா. அப்போ வார்த்தையை நம்ம கனப்படுத்தும் போது, கர்த்தரை கனப்படுத்தும் போது இந்த கண்ணீர் கவலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லா பேங்க்ஸ், எத்தனையோ பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வைக்க தேவன் கொடுத்தாரு. ஸோ சில சமயம் அப் அண்ட் டவுன் லைஃப் இருக்கலாம். ஆனால் அவரே நம்மளோட தேவைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்க நல்லவர். சரி, இந்த ஒரு சென்டென்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீ விதைச்சது நீ அறுக்காம போக மாட்டேன் சொல்லியிருக்காங்களா ஜனங்க. நீ விதைச்சத பல்லுவெல்லாம் கட்டிச்சுட்டு நீ விதைச்சது நீ அறுக்காம போக மாட்டேன் கோவமா சொல்லியிருக்காங்களா. நான் அதே தான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க விதைக்கிறத அழுக்காம போக மாட்டீங்க. உட்கார்ந்து கர்த்தரோட வசனத்துக்கு 100 வசனம் எடுங்க. எத்தனை? 100 வசனம் எடுங்க. எடுத்து அவ்வளத்தையும் எழுதுங்க. சரியா? என்ன வசனம் சொல்றேன், எனக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னோட தேவைகளை ஐஸ்வர்யத்தின்படி அதை சந்திக்கிறார். 1000 மடங்கு திருப்பி எனக்கு உண்டு சொல்றாரா இல்லையா. 100-fold blessings எனக்கு உண்டு. சரியா? கர்த்தர் சொல்லியிருக்காரா இல்லையா. உடனே அவர் சொல்றாரு, நான் உன் பட்சத்துக்கு உனக்கு எதிர்த்து நிற்கிறது யார், கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா. அவர் சொல்றாரு, the Lord is Psalm 27 சொல்றாரு, அவரே உங்களோட வெளிச்சம், அவரே உங்களோட பலன். உனக்கு யாரு அகேன்ஸ்டா நிற்க முடியும். மனுஷன் எம்மாத்தம், மனுஷன் புல்லுக்கு ஒப்பானவன், வானமும் பூமி ஒழித்து போனாலும் வார்த்தைகள் ஒழிந்து போல. அதை மட்டும் ஒழியாத அறியாத வார்த்தையை எடுத்துட்டு சும்மா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு டீ ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம டீ பிஸ்கெட்டோட பெஸ்ட் பிரியாணி வந்து கர்த்தரோட வார்த்தை. அதை எடுத்து உள்ள வைக்கிறது அப்படின்னா வாயில சொல்லுங்க. சொல்லி எப்படி சொல்றீங்கன்னா, சொல்லும் போது இன்னும் ஆக்ரோஷமா எழுதும். அதுதான் நான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. ஆக்ரோஷம் எழும்போது நீங்க சொல்ற கர்த்தரை பட்சத்துக்கோ மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும். Psalm 27 எடுத்துக்கோங்க, ரோமன்ஸ் 8 எடுத்துக்கோங்க, 8:29 எடுத்து பாருங்க. ஃபுல்லா அந்த வசனத்தை எடுத்து சொல்ல 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 நீங்க விதைக்கிறத நீங்க அறுக்காம போக மாட்டீங்க. உங்களுக்கு புரியாத எந்த விதத்துல அது சொல்றேன்னு, நீங்க வசனத்தை விதைக்க போறீங்க, அறுக்காம போக மாட்டீங்க. அடவே நான் நீதிமான், நீங்க என்னை கல்வி பரிசுத்தப்பட்ட நீதிமான் நான், அதனால நான் வார்த்தையை நான் விதைக்க போறேன். 1000 மடங்கு விரிவு எனக்கு உண்டு. இந்த சபா 1000 மடங்கு விரிவாகும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கார். நீங்க போய் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 பேரை கூட்டுவாங்க போதும். 1000 மடங்கு ஆயிடுமா இல்லையா? இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு 200 பேர் கூட்டு வந்துருங்க. 1000 மடங்கு இந்த சபை விரிவாகுமா இல்லையா? ஆகும். கர்த்தர் உங்களுக்கு நீங்க விதைக்கிறத அறுக்காம போக மாட்டீங்க. எல்லா வசனத்தை எடுத்து விதைங்க. கர்த்தரை பட்சத்துல இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. சரியா? அப்புறம் சொல்ல சிங்கக்குட்டிகள் ராஜ்யத்து பட்டணங்களுக்கோ கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை. எனக்கு என்ன நன்மை? படிப்பாக நன்மை, வேலையாக நன்மை, ஹஸ்பண்ட் வேணும், ஒரு மணவாளன் வேணும். கரெக்டா இல்லையா? ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியம், நல்ல ஜாப் எனக்கு வேணும், நல்ல வீடு எனக்கு வேணும். ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாமா. ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு எப்படி தேட போறீங்க? உட்கார்ந்து சாலையில் வசனத்தை எடுத்து எழுதுங்க. இன்னைக்கு உங்களோட என்ன பேசுறாங்க அண்டர்லைன் பண்ணுங்க, புக்கில் அதை எழுதுங்க, திரும்பி ஹார்ட்ல எழுதுங்க, வாயில சொல்லி 10 தடவை அந்த வசனத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஒரு வருஷத்துல 365 verses உள்ள இருக்கும். கரெக்டா? சும்மா ஒரு 300 வசனம் உள்ள ஓடிடும். 300 வசனத்தையும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்க விதைக்கிறத அறுக்காம போக மாட்டீங்க உங்க வாழ்க்கை. சரியா? எதை நம்ம விதைக்கிறோமோ கரெக்டா அறுக்கும். வார்த்தைன்றது ஒரு விதை. உங்க இருதயத்துல நீங்க உள்ள போட்டும் போது அது டெஃபினட்டா உங்களுக்கு பலன் வரும். எத்தனையோ சாட்சிகள் உண்டு. இன்னும் ஒன்னே சொல்றேன், நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன்னு தெரியல. நான் வந்து இந்த வயிற்றுக்குள்ள பாப்பா வச்சிருக்கேன், கன்சீவ் ஆயிருக்கேன் ஒரு 50 நாள். அப்ப இவங்க கேட்டாங்க, இது பையனா பொண்ணா, இது பையனா பொண்ணான்னு.
அப்புறம் சொன்னேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். டாக்டர் கேளுனாங்க. நான் ஓமான்னு ஒரு இடத்துல இருந்தேன். மஸ்கெட் தெரியுமா? மஸ்கெட்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே நான் இருக்கும்போது அப்போ காலேஜ் பயில் படிச்சு அதுவே இவர் கேட்குறாரு உள்ள என்ன அப்படின்னு கேட்குறான்னு பார்த்தா ஐசையா 66வது அதிகாரம் படிச்சுட்டு இருக்கேன். ஐசையா 66 அவர் சொல்றாரு, அவள் பிரசவ வேதனை படும் முன்னு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பா, பிரசவ வேதனை வரும் முன் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பான். உடனே அண்டர்லைன் பண்ணி டேட்டை போட்டு வச்சுட்டேன். புரியுதா உங்களுக்கு? பார்த்தா அந்த பெற்றெடுக்கும் போது ஒரு ஆண் குழந்தை, சரியா? அதை வளர்க்கறதுக்கும் இவ்வளோ வருஷமா கட்ட எங்களுக்கு திரும்ப கொடுத்தா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, அவனுக்கு லேட்டு மேரேஜோட குழந்தை இருக்காது. மனுஷன் யாரு சொல்றதுக்கு? என் தேவன் சொன்ன பிறகு தேவன் ஒரு சந்ததியை பார்க்குறாரு, சந்ததியை பார்ப்பாரு. எல்லாரும் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து படத்துக்கு போயிட்டாங்க. பெங்களூர்ல சொன்னாங்க நல்லா இருக்கு, ஒரு நல்ல படம், காந்தியோ என்னமோ ஒரு படம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. நான் உட்காந்துட்டு கற்று சொன்னேன், அதுவே இது என்னோட டைம் உங்களோட நான் உட்காந்து ஸ்டோக்கர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேங்க்ல கொஞ்சம் குளிராக இருந்துச்சு. அப்பெல்லாம் சாத்திச்சு, வீடெல்லாம் சாத்திச்சு, ரூம் எல்லாம் சாத்திச்சு, ஏஞ்சி நின்று ஸ்டோக்கர் பாட்டி எல்லா பாட்டு ஏஜியில் கற்றுக்கிட்ட பாட்டெல்லாம் பாட்டி இவ்வளோ ஆட்டம் போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படியே உட்காந்துச்சு. அப்படியே ஸ்பிரிட்டுக்கு வர சேர்க்கும் போது கரெக்டாக சொல்கிறாரு, ஐசா 59:21 எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது என்னுடைய ஆவியும் மேலே போட்டிருக்க ஆவியும் இந்த வார்த்தை உனக்குள்ள நான் வச்சிருக்காவதும் உன்னை விட்டு நான் எடுக்க மாட்டேன், உன்னை சந்ததியை எடுக்க மாட்டேன், இது உன்னோட நான் செய்யும் உடன்படிக்கை. அப்போ நம்மளோட உடன்படிக்கை செய்த ஒரு தேவன் நம்ம ஏமாத்துறோம். நம்ம இன்னைக்கு அது கர்த்தர் நிறைவேற்றிதான் வருகிறார். அவர் வார்த்தை ஒரு அளவு அழிந்து போகாது. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா பாஸ்டர் கனப்படுத்துங்க, பாஸ்டர் அவங்க கனப்படுத்துங்க, பிள்ளைகளை கனப்படுத்துங்க. கர்த்தர் வார்த்தை அவங்க சொல்லிக் கொடுக்குற வார்த்தையை எழுதுங்க, புக்காக எழுதுங்க. புரியுது உங்களுக்கு? நம்ம உலகப்பிரமான டிகிரிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட கர்த்தரை கனப்படுத்தும் போது கர்த்தருள்ள தூக்கி நிறுத்துகிற தேவன், நம்மளோட பேசுகிற தேவன் அப்படின்னு சொல்றது தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.